வெல்கம் டு சேலம் சுந்தரி. இப்போ நம்ம பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம், பச்சை அரிசிலையும் செய்யலாம். நான் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு பொன்னி அரிசி. அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு. இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா கூட தப்பு இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரம் அது ஊறணும். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வடை போகட்டும். எல்லாம் வதங்கினோடனே இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுறணும். போட்டுட்டு ஒரு கிளறிடுங்க. தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு, எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கரை திறந்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறிடலாம். நல்லா உதிரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் 2.5 வச்சேன். அப்படி இருந்து நல்லா பொலன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உதிரியாக சூப்பரான ஒரு அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.